48,000 அது எங்களுக்கு சாரி 28,000 அவங்க என்கிட்ட சொன்னது சொல்கிறேன். அந்த பழைய ஊதியம் எங்களுக்கு தரணும். இன்றைக்கி ப்ரைவேட் கிட்ட போயிடுச்சுன்னா 14,000 15,000 கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு பத்தாது இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில். அதுவும் இல்லாமல் அந்த ஒர்க்கு வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால் அவங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்குது. நிரந்தர வேலை, பழைய ஊதியம், இது ரெண்டு தான். இதை அரசு நிச்சயம் செவிசாய்த்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். இல்லை, குலத்தொழிலாக மாறக்கூடாது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்க அப்பா அம்மா அந்த வேலை செஞ்சால் பசங்களும் அந்த வேலை தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்கெல்லாம் நாளைக்கு நல்லா படித்து டாக்டர்ஸா, கலெக்டரா, ஐபிஎஸ்ஸா, இன்னும் பெரிய பெரிய ஜாபுக்கு வரணுன்றதான் எங்களுடைய எண்ணம், ஆசீர்வாதம். இப்போ கூட ஏன் எல்லாருக்கும் கல்வி உதவி தரோம்? எல்லாரும் படித்து அவங்க சொந்த காலில் நிற்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். பட் அவங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி ஆல்ரெடி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு பணி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி பழைய அந்த ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டு எவ்வளோ வரி வசூல் செய்கிறோம். இன்றைக்கி அத்தனை வரிகளும் இன்றைக்கி உயர்ந்து போயிருக்கிறது. ஏன் அவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது கவர்மெண்ட்? அதனால் நிச்சயம் அவங்களுடைய கோரிக்கைக்கு நம்மளுடைய தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, கேப்டனும் எஸ்ஏசி அவர்களும் 17 படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க அவர் டைரக்ஷனில். இன்றைக்கி தான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்போ பெருசாக தெரியுது. சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்காரு. நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு. அதனால் உங்களுக்கு வேணால் விஜய் இல்லை, எங்களுக்கு எங்கள் பையன்தான் நான் சொல்லுவேன். இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி, அந்த மாதிரி தான் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கன்னு. செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடித்து கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார், வாழ்த்துக்கள். அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரா? அவர் கேப்டன் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்குது, எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது, எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். எங்கள் கட்சி 20 ஆண்டு கட்சி, எதிர்கட்சியான கட்சி. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. அதனால் அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறாரு மேடையில், சந்தோஷம். அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே கண்டு. அதுக்காக எங்கள் வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் வந்து நடிகராக எவ்வளோ உழைத்து இன்னைக்கு கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள். தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கு முதல் ஆளாக நின்றவர் கேப்டன். அதனால் கேப்டனை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அதனால் யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே. இது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள், ஐடி விங் அதுக்கு சரியான பதிலடி அவங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஏதோ சோஷியல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட உண்மை நிலை அவங்களும் உணரட்டும். அதனால் எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை. பட் கேப்டனுக்காக உருவான கட்சி, எங்களுக்கு வாரிசு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கார். கேப்டன் ஒருத்தர் தான், இன்றைக்கி லட்சக்கணக்கான கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்கார். கரை வேட்டி கட்டி கட்சி துண்டு போட்ட அத்தனை பேரும் கேப்டன்.
இன்றைக்கி மஞ்சள் சேரை கட்டி இன்றைக்கி இருக்கின்ற மகளிர் அணி அத்தனை பேருமே லேடி கேப்டன்ஸ். அதனால் எங்களுடைய வாரிசுகளே எங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வேறு யாரும் அதை வந்து யூஸ் பண்ணுறத நிச்சயம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த கட்சியும் எங்கள் கட்சி எஸ்பெஷலி ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், அதாங்க நாங்களே 34 வருஷம் கழித்து கேப்டனை மீண்டும் திரையில் பார்த்தோம். நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம் அன்றைக்கி சுற்றுப்பயணத்தில். மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்கு, மக்கள் போற்றுகின்ற ஒரு படமாக. ஒவ்வொரு சீனும் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ். ஏன்னா கேப்டன் வந்து அவரோட ஃபைட்டும் டைலாக் டெலிவரியும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அதில் வர இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும் நான் ஒன்னொன்னும் சொல்லலாம். அதே மாதிரி டைரக்டர் செல்வமணியின் 2வது திரைப்படம் 100வது படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக அமைஞ்ச ஒரே நடிகர் கேப்டன் மட்டுமே. அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்திலே 34 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எந்த டெக்னாலஜி இல்லாமல் அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க. அதற்கு டைரக்டருக்கும் அந்த கேப்டன் பிரபாகர் மூவிக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் இசைஞானி இளையராஜா அனைவருக்குமே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை, வணக்கங்களை, வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். கேப்டன் எல்லா கையிலையும் ஒன்று கூட இது எடுத்துருங்க. இப்போ கேப்டன் முரசு, கேப்டனுடைய 73வது பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் முரசு புத்தகம் வெளியிடப்படுகிறது. மேம்